அப்படியே விட்டுக்குறைஞ்சி போயிருக்கு இந்த வீடு. ஹெலிகாப்டர் போகிற சத்தம். அதை வாழை கொடுத்து வைக்கல. மொத்த குடும்பமே ஒரு இயற்கையான சீற்றத்தால் அழிஞ்சே போயிட்டு இரவு 2 மணிக்கு நித்திர கொள்ளைக்குள்ளே இந்த அனர்த்தம் நடந்திருக்கு. அதே மாதிரி முன் அறிவித்த எதுக்குமே இல்லாமல் நினைக்கவே முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பதுல்ல மாவட்டத்தில் இருந்து போய்கொண்டிருக்கிற இடம் வந்து மடுல் சீமை என்ற இடத்தை தான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து சில வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கு. வெள்ள நிலச்சரிவுகள், நிறைய இடத்துல வந்து குட்டி குட்டி மண் சரிவுகள் அதெல்லாமே ஏற்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அதை பார்த்து போட்டு அப்படியே வந்து நாங்கள் வவுனியா வலிக்கிறதா எங்களோட பிளான். மகியங்கன ரோட்டால் வவுனியா போகிறதா எங்களோட பிளான். நேற்று ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள் அப்படியான அழிவுகள் எல்லாமே அந்த ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸ்ப்ரிங் வேலி, மற்றது இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடம் எல்லாமே பார்த்துருப்பீங்கள். ஸோ மக்களோட வாழ்க்கையில் எங்கள் என்ன இடத்துல அப்படியான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்குண்டு. இப்போ நான் வந்து இப்படியே போய்கொண்டு அப்படி மிச்சத்தை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரோட்டில் ஃபுல்லாகவே பதுல டு மடல் சீமை ரோடு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே மண் சரிவு தான் ஏற்பட்டிருக்கு. பாதைகள் வந்து மூடி தான் இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லா பாதையுமே திறந்துட்டாங்க ஃபுல்லாகவே. இதில் வந்து பாருங்கள் இப்படி அப்படியே புலந்து போயிருக்குன்னு சொல்லி தேயிலையெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு அப்படியே. இதில் வந்து பெரிய ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதுக்கு எந்த சேதமும் இல்லை. இதில் முன்னுக்கு பாருங்கள் அப்படியே மண் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி விட்டுக்கிறாங்க அள்ளி. என்ன இது ஃபுல்லாகவே மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, பல்கதென என்ற இடம், அதாவது வந்து பதுல்ல மாவட்டத்திலேருந்து மடல் சீமை போகிற இடத்துல ஒரு ஆறு உண்டு. அப்படியே என்ன சொல்கிறது, பெருக்கெடுத்து வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 வீடு, இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கடை, அதில் ஒரு 3க்கு 2 சின்ன கடை, அப்படி இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே மொத்தமாக அள்ளி அடிச்சுட்டு போயிட்டுது. இந்த வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி. இதுதான் வந்து பசறை டவுன். இப்போ இதில் அப்படியே மடல் சீமை போகிறோம். நல்ல பெரிய டவுன் தான் பசறை டவுனும். 2 பக்கம் இல்லை கடைகள், நிறைய ஆக்கள், தமிழாக்களும் சிங்களாக்களும் தான் இங்கே கூட இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய மாம்பழம் விற்கிறாங்க. எங்கத்தியா மாம்பழம் ஐயா, கருத்த குழம்பன் எல்லா மாம்பழம் இருக்குது. என்ன நடந்தாலும் இதில் வேலை மட்டும் நிற்காது. இந்த இடத்துல வந்து சரியாக குலுங்குறதால கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஷேக் ஆகும். இந்த மடல் சீமை என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மடல் சீமை என்ற டவுனும் வந்து எப்படி சொல்கிறது, மடல் சீமை என்ற அந்த கிராமமும் ஒரு வடிவான கிராமம் தான், நல்லா நீட்டாக இருக்குது. இதில் இந்த அப்பே ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட நீல கலரில் எத்தனை நிற்கிட்டு பாருங்க, லைனில் ஏதோ சேலில் நிற்கிற மாதிரி நிற்கிது. இது வந்து மடல் சீமை டவுன். இதில் வந்து பாருங்கள், இந்த தேயிலை தோட்டமே தானே, இதுக்குள்ளே இருந்தும் அதுக்குள்ளே இருந்தும், அதாவது இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் இந்த மண்ணுகள், அந்த என்ன சொல்கிறது மண் சரிவு அப்படியே பாருங்கள். பார்த்தா கொஞ்சம் மாதிரி தான் அடக்கு. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டுது. அதாவது இந்த பெரிய ஒரு வீடு கம்ப்ளீட்டாக இல்லை, முற்றும் முழுதாக இந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை விட இதில் இப்படியே பாருங்கள், அங்காற்பக்க மலையில் மொத்தமாகவே அதில் இவ்விடத்தில் அங்கே எல்லாமே இந்த அவடம் எல்லாமே ஃபுல்லாகவே மண் சரிவு. இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறது, இந்த இடத்துல இந்த ஆட்கள் 6 பேர் செத்துக்கினோம். ஆனால் அது இந்த இடமா இல்லையான்னு தெரியல. பட் 6 பேர் இறந்ததாக வந்து சொல்லினோம். அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி அந்த சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து விட முற்றா இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே விட்டுக்குறைஞ்சி போயிருக்கு இந்த வீடு. இதில் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறேன்னு சொன்னால், இங்காலேயும் ஒரு உயரமான மேலே, அப்படி இங்காலேயும் ஒரு உயரமான மேலே, இந்த 2 மலைக்கு மேலே இப்படி ஒரு வி ஷேப்பில் இந்த பள்ளத்தாக்கில் தான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 குடும்பத்துக்கிட்ட இருக்கணும். இந்த குடும்பங்கள் வந்து இருக்கக்குள்ளே இப்படியான மண் சரிவுகளை வந்து
எதிர்நோக்குவோம் என்று தெரிஞ்சு தான் அவை இருப்பினும் இந்த இடத்துல வாழ்வினும். அப்படி வாழைக்குள்ளே வந்து அவைக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இந்த பள்ளமான இடங்களை விட்டு கொஞ்சமான உயரமானதில் இருந்தால் மண் சரிவிலேருந்தும் வெள்ளப்பெருக்கிலேருந்தும் நாங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் ஏன் அவை அதை யோசிக்கலைன்றது எனக்கு தெரியலை. சில இடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த இடத்தான் அந்த எஸ்டேட்டாக்கள் அந்த லயத்துக்கு ஆக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னவோ இழப்புகள் வந்து இவையல் எல்லாமே 1300 சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆட்கள். இந்த இழப்புகளை எப்படி செய்யப்போன மாதிரி தெரியலை. எங்கள் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்களோட பிரசிடென்ட் வந்து கொடுக்க போகிற அந்த 50 லட்சம் ரூபா காசு கிடைச்சதாக இருந்தால் அது வைக்கலாம், ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த இடத்துல இப்படியான ஆட்டோக்கெல்லாம் கூட ஓடுது. ஏன்னா இதான் நல்ல ஆட்டோ, என்ன டீசல் ஆட்டோ. இந்த ஆட்டோ ரெண்டும் என்ன கண்டுட்டு வா ஏய் மணிங்க எப்படி மலையில் ஏறுது, நோமலாக வருது. ஆடுகள் எல்லாமே மலையில் ஏற மட்டும் பார்த்துருக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் எப்படின்னு சொல்லி இந்த தைல தோட்டத்துக்குள்ளே இந்த பனி மூட்டம் அப்படி மேலே வாரது பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற மக்கள் இந்த அழகை ரசித்து கொண்டு இந்த குளிரில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் தான். இருந்தாலுமே அந்த மண் சரிவு, வெள்ளங்கள், அதில் விரைகள் அந்த அபாயத்தை தாங்கக்கூடிய சக்தியாக இருக்காதுன்னு சொன்னால் அவன் உழைப்பு. அதோட வந்து பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 1300 சம்பளம்ன்றது கடைசி வந்தாலுமே வைக்கி ஒரு காணாத ஒரு விஷயம். அதை வச்சு கட்டுற வீட்டை ஒரு கல் மேலே வந்து அழிக்குதுன்னு சொன்னால் அதை அவரால் தாங்கவே முடியாது. இந்த இடத்துல பாருங்கள் அந்த பனி எல்லாம் வந்து எப்படி அந்த பனி புகார் வந்து எப்படி எழுப்பி போகுதுன்னு சொல்லி, இதை மிஸ்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை பனி புகார்னு சொல்கிறதா தெரியல, எப்படி எழுப்பி போகுதுன்னு பாருங்கள். அது அந்த பட்டை மரம் வடிவாக இருக்குது இந்த பனி இந்த வெள்ளை இதுக்குள்ளே. அப்படி இங்கே இந்த மாடுகள் அப்படி அதுலேயும் ஒரு சின்ன ஒரு குட்டி வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளும் அப்படி ஃபுல்லாக மறைஞ்சிட்டது. இதுக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது. அது அந்த வெள்ளை பனி மூட்டத்துக்குள்ளே அப்படியே ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டது. இதில் வந்து மாடுகள் மேயுது. இதெல்லாம் இப்படி கொடுத்து வச்ச மாடுன்னு ஒரு மலைநாட்டில் பனிக்குள்ளே. அதை விட இந்த பட்டை மரத்தை பாருங்கள் பிடிக்கும் சொல்லி இந்த வெள்ளை இதுக்குள்ளே செமையாக இருக்குது. இதில் வந்து அந்த டைம் லேப்ஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். என்ன சரிவு சரிஞ்சிருக்கு இந்த இடத்துல, பிடிச்சரிஞ்சிருக்கு சும்மா. இந்த இடம் ஃபுல்லாகவே மண் சரிவு தான். இந்த மரங்களை பார்த்தா தெரியும் எப்படி அடிச்சு இழுத்து கொண்டு போயிருக்கேன். நீங்கள் இதான் அந்த மண் சரிவை பாருங்கள். ஆனால் அரசாங்கம் உடனடியாகவே இதுக்கு ரோட் போட்டு இந்த கரைக்கு சரியாமைக்கு இதெல்லாம் வச்சு செஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து இதான் இருக்கிறதுல நினைக்கிறேன் பெரிய மண் சரிவாக இருக்க வேண்டாம். அப்படியே குடைஞ்சு அறுத்தோடி போயிருக்கு அப்படியே மேலே இருந்து கீழே. இங்கே இப்படி இருந்தால் இந்த கரை அப்படியே அறுத்தோடி அப்படி அங்கேருந்து வந்து அரிச்சிருக்குது. இங்கால பார்த்தா தெரியும் இங்கே என்ன ஒரு அரிப்பு இது. இதில் நாய்க்குட்டி இங்கே இவ்வளோ ஆழத்துக்குள்ளே வீடு கட்டி வாழினம். அந்த இடத்துல தான் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. எந்தளவு ஒரு ஆழம். இதுக்குள்ளே தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டு 6 பேர் இறந்ததாக சொல்லினோம். இப்போ அவடத்துக்கு தான் போய் கண்டுக்கிறோம். அப்படியான வீடுகள், அப்படியான வாழ்க்கை முறைகள் இந்த இடத்துல. மழை பெஞ்சிட்டு இருந்தாக்க 2 மணி இப்போ ஹெலிகாப்டர் போகிற சத்தம் சாதாரண இடத்துல போகிற மாதிரி ஹெலிகாப்டர் சத்தம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ திருப்பி என்ன அதை நாங்கள் வந்து பதட்டத்தில் தான் இருந்தோம். இருந்த சொல்லிப்பாங்க திருப்பி மனுஷன் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தா என்னென்னு சொல்கிறது, இப்படி நான் மடுசுமைக்கு வந்து 2 தடவை வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஒரு நீர்வீழ்ச்சியை நான் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஆறை தான் கண்டிருக்கிறேன். எப்படி இருக்குது இந்த இடம். அதை விட இந்த வீட்டுக்கு போகிற பாதை இருக்குது தானே, இப்படியான ஒரு பாதையில் தான் இந்த வீட்டுக்கு போகிறதாம். அதை விட வந்து இந்த நாங்கள் போய் பார்க்க போகிற வீட்டில் இருந்த ஒரு அக்காவால் 7 மாத குழந்தை கிடைக்கிற அந்த அவாம் இந்த இதில் உயிரிழந்துட்டா. அந்த அண்ணா வந்து தப்பிட்டார். அதை விட வந்து மொத்தமாக 7, அதோட நேற்று வேணும் 8 பேர் மொத்தமாக இறந்திருக்கணும். பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு இதுன்னு சொல்லி. அப்படி அங்கே இருந்தால் அந்த வெள்ளம் அடித்து கொண்டு வந்து அப்படியே இருந்தால் இதில் தான் அந்த வீடு. இதில் இந்த மெத்தை எல்லாம் இருக்குது. இந்த கை அடையாளங்கள்லாம் பார்க்கக்குள்ள கவலையாக இருக்குது.
இதில் வந்து அந்த ஆட்டோ நிற்கிது, வேண்டிய ஆட்டோ யாருமே இல்லை, 8 பேரும் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. இதில் இந்த பக்கத்து வீடு ஆக்கள்லாம் என்ன எவ்வளோ ஒரு பயத்தில் வாழ்வினம் வேண்டா, இவனை கண்ணுக்கு முன்னுக்கு அப்படி இருந்து இந்த வீட்டில் இருந்த 8 பேர் இறந்துட்டாங்க அப்படியே. அதில் 2 பேர் தான் எஞ்சினது. அதில் மனநிலையெல்லாம் அப்படி இருக்கும். நினைச்சு பார்க்கலாம் அடகு. இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கொட்டில் ஒன்று இருந்ததாம். அதில் இந்த ஆடுகள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து இந்த அதில் இந்த ஆட்டின் ரோமம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல அங்கேருந்து வந்து வார ஆறு வந்து இப்படியே இதால் தான் நார்மலாக போய் கொண்டு வந்திருக்கு. இதிலேருந்து இந்த இடத்துக்கு இதில் வந்து ஆறே இல்லை. ஏன்னா நான் முதல் வரைக்குலையுமே இதில் இல்லை, ஆறு இல்லை, இவ்வளோ பெரிய ஆறு இல்லை. இப்போ இங்கே வர ஆட்டு தண்ணி பாருங்கள் இங்கே வருது. அதோட மெயின் விஷயம்னு சொன்னால் இந்த இடத்துல மேலே இருந்து ஒரு கல் வந்திருக்கு. அந்த கல் தான் முதலாவதாக இந்த வீட்டை தரமட்டமாக்கியது. சரியா? அந்த கல் தான் இந்த இருக்குது. இந்த கல் இது ஒரு பெரிய உருண்டை கல். இந்த கல் தான் இந்த வீட்டை முற்றும் முழுதாக தரமட்டமாக்கியது. ஆக்கினா பிறகு தான் மிச்ச தண்ணியெல்லாம் சேர்ந்து இதுக்கு மேலே பாஞ்சு அப்படியே போயிருக்கு. ஆட்டோக்குள்ளேயெல்லாம் அப்படி எப்படி சுற்றி அடிச்சு அப்படி இறங்கி போயிடாக்கு. இந்த ஆட்டோண்ட ஓனர் இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல. கவலையாக அடக்கு இதெல்லாம் பார்க்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பினம் அந்த டைம். அந்த மண்ணுக்கு புதை இஞ்சி கிடைக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கடவுள் எப்படி தான் இதெல்லாம் செய்யுது. என்ன கண்டவனும் விளங்கின தலை சுற்றுது எனக்கு. ஓகே, வலிக்கிடுவோம். இந்த இதில் தெரியுது தானே, இந்த உருண்டைக்கல் தான் இந்த மொத்த வீட்டையுமே தரமட்டமாக்க முதலாவது காரணம். இதில் பாருங்கள், லைஃப் இஸ் ஸ்வீட்னு இருக்குது. அதை வாழை கொடுத்து வைக்கல, வாழை கடவுளுக்கும் பிடிக்கலையா இல்லையா ஒன்றுமே தெரியலை. இதில் வந்து பாருங்கள், ஸ்ரீகாந்தன் சொல்லி அவள் இருக்கிறார். இவைக்கு கல்யாணம் நடந்தது போன வருஷம் 5ஆம் மாதம் தான். இவைக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து 2மே ட்வின்ஸாம். அவையிலுமே இப்போ உயிரோடு இல்லை. ஸ்ரீகாந்தன்றவர் வந்து கொழும்பில் ஒர்க் பண்ணுறாராம். அவரோட ஒய்ஃப், அவர்கிட்ட 2 பிள்ளைகள், யாருமே இங்கே இல்லை. இந்த சிவர்கள் இருக்கிற கையடையாளங்கள் வந்து சொல்லும் எவ்வளோ அது துடிச்சு மொழியில் வந்திருப்பேன்றதை. இதில் பாருங்கள், ஆக்களே இல்லை, ஆனால் இந்த குளிசை அந்த இதெல்லாம் இருக்குது இங்கே. இந்த கல் மொத்த குடும்பத்தின் ஒரு இதையே அழிச்சிட்டது. இதில் எவ்வளோ ஒரு அழகான இடமா இருந்திருக்கும். தேயிலைகள், சின்ன ஆறு, இந்த ஆற்றின் விளிம்பில் வீடு, அதெல்லாம் அதில் ஒரு பிளேண்டி பிடிச்சி அந்த வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே எப்படி வந்திருக்கும். இங்கே வந்து 2 படிக்கிற பெரிய பொம்பளை பிள்ளைகள், இந்த ஸ்ரீகாந்த் அவரோட தங்கச்சி, அந்த 2 ட்வின்ஸ் பிள்ளைகள், இன்னொரு தங்கச்சி, இந்த ட்வின்ஸ் பிள்ளையில் ஒரு பிள்ளை, பெரியப்பா இவேன்னு சொல்லி மொத்த குடும்பமே ஒரு இயற்கையான சீற்றத்தால் அழிஞ்சே போயிட்டு. ஓகே, நான் இதுலேருந்து வலிக்கிட போகிறேன். வலிக்கிட்டு இப்படியே மடல்சீமை, அந்த மடல்சீமை வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்தால் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து லுணுகல்ன்ற இடத்தால் அப்படியே நாங்கள் வவுனியாக வெளியிட போகிறோம். இந்த அனர்த்தங்கள், இந்த வீடியோக்கு எல்லாமே நான் மினக்கட்டு வந்து வீடியோ எடுத்தக்கான முதலாவது காரணம். இவ்வாறான அனர்த்தங்கள் வந்து எங்கள் இலங்கையில் நடந்திருக்கு. அழகை நான் இந்த இடத்துல வந்து ரசிச்சிருக்கிறேன் முந்தி. அதால் இந்த அழகான இடமும் ஒரு இடத்துல ஆபத்தாக வரும். இயற்கைக்கு வந்து யாருமே சவால் விட முடியாதுன்றது ஒரு உண்மையான விஷயம். அதையும் பார்த்துட்டு அப்படியே வழிகிட போகிறோம். ஏன்டா ஆல்ரெடி நான் இங்கே வந்ததால் அந்த இடங்களை பார்க்கணுமன்றது இருந்தது. அப்போ ஜெஸியும் இந்த இடத்துக்கு வந்ததால் இப்படியே சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த அனர்த்தங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்படி நாங்கள் நீ போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வவுனியாக வழிகிட போகிறோம். ஓகே, அதில் தெரியல கல் ஒரு வந்திருந்தா அங்காள் இருக்கிற இன்னும் ஒரு 3-4 வீடும் மொத்தமாக அழிஞ்சிருக்கும். இந்த கல் எப்படி பறந்து வந்தன்றதான்
எனக்கு இருக்கிற கேள்விக்குரிய இந்த ஆழத்துக்குள்ளே விழாத அந்த கல் எப்படி பறந்து வந்து இந்த வீட்டுக்கு மேலே விழுந்தன்றதான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே, அதான் விதியோ கடவுளுக்கு தான் தெரியும். மொத்தமாக இன்றைக்கு நிறைய வீட்டு அழிவுகள், மண் சரிந்த இடங்கள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுலேயே மதுசிமன்ற இந்த கிராமத்தை வந்து பேரழிவு நடந்தேன்னு சொல்லி சொன்னால் அது இந்த வீடு தான். 8 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தாக்க போயிருக்கணும். இதான வேண்டிய பாதை. ஒரே குடும்பம்ன்றது வந்து எப்படி அந்த இழப்பை தாங்க போயின மாதிரி இல்லை. அந்த அக்காட ஹஸ்பண்ட், அதோட வந்து அவரோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே அப்படி இந்த இழப்பை தாங்க போயின மாதிரி இல்லை. அதுவும் திருப்பாதிர நேரத்தில் இரவு 2 மணிக்கு நித்திர கொள்ளைக்குள்ளே இந்த அனர்த்தம் நடந்திருக்கு. அதே மாதிரி முன் அறிவித்த எதுக்குமே இல்லாமல் நினைக்கவே முடியலை. ஓகே, விதி வாழை இவ்வளோ தான் கொடுத்துருக்கு போல். இப்படிப்பட்ட ஒரு வியூவில் போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் லுணுகேலன்ற ஒரு இடத்துக்கு போய் கொண்டுக்கிறோம். மடுசிமை பார்த்தாச்சு, அந்த அனர்த்தங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படியே நாங்கள் லுணுகேலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். லைட்டாக மழை தூறி கொண்டிருக்கு. இது என்ன ஆழண்டாப்பா இது, எப்படிப்பட்ட ஆழம். என்னட்டு தான் இல்லை வீடு கட்டி வாழ்கிறாங்களோ தெரியல. சீமையிலிருந்து லுணுகலை போகிற பாதையில் இந்த பெரிய கல் பாருங்கள், இந்த பெரிய கல் பைக்கோட அப்படி பாருங்கள். இந்த பெரிய கல் அந்த கல் அங்கே மேலேருந்து வந்து ஃப்ரெண்டு இடக்கு இந்த பைக் போக மாட்டாமல் நிற்கிது. அதோட வந்து இங்கே கீழே பாருங்கள் அந்த தேசத்தை அப்படியே பிடிச்சி மேய்ஞ்சிருக்கு அப்படியே ஃபுல்லாக.